வீடுகளில் இருந்தும் இந்த வார்த்தைகளை கேட்டு ஜெபிக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். வெளிநாடுகளிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற உங்களை ஆசீர்வதிப்பார். வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடுவார், அற்புதங்களை செய்வார். மேகத்தின் மகிமையினால் இயேசு நம்மை சுகமாக்குவார் என்ற தலைப்பின் கீழ் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். இந்த வார்த்தையை கேட்ட பின்பு நாம் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்த பின்பு நாம் வியாதிகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். அப்பொழுது ஆண்டவர் நமக்கு சுகத்தை கொடுக்கிறதை நாம் காண்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21-22 வசனம். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21-22 வசனத்தை வாசிக்க. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பம் இரவிலே அக்கினி ஸ்தம்பம் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் 430 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்து அவர்களை ஆண்டவர் ஆச்சரியமாக பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே விடுதலையாக்கி எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். கானான் என்னும் தேசத்துக்கு போக அவர்கள் புறப்பட்டார்கள். அப்பொழுது வனாந்திரத்திலே அவர்கள் நடந்து வரும்போது அவர்களுக்கு வழி காட்ட ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். என்ன அற்புதம்? இரவு நேரத்தில் அக்கினி ஸ்தம்பம் வெளிச்சம் காட்ட, பகல் நேரத்தில் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாக ஒரு மேக ஸ்தம்பம். அது ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய சமூகம் அவர்களுக்கு முன்பாக சென்றது. அந்த சமூகம் அவர்களை விட்டு விலகவே இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் என்னும் அந்த ஜனத்துக்கு ஆண்டவர் அன்றைக்கு அந்த அற்புதம் செய்த தேவன் சபையில் வந்திருக்கிற நமக்கு இந்த நாட்களில் அதே தேவன் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் பெரிய அற்புதங்களை செய்ய முடியும். அவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அந்த தேவ சமூகம் உங்களுக்கு அற்புதங்களை செய்யும். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்திரத்தில் நடந்து வந்த போது அன்றைக்கு அவர்களுக்கு வைத்தியம் பார்ப்பதற்கோ உதவி செய்வதற்கோ எந்த வியாதிகள் வந்தாலும் அவர்களை பார்ப்பதற்கு வழி இல்லை. அவர்கள் வனாந்திரத்தில் வந்தார்கள். ஆனால் இந்த அக்கினி ஸ்தம்பம், இந்த மேக ஸ்தம்பம், ஆண்டவருடைய பிரசன்னம் அவர்களை பாதுகாத்து வந்தது. வேதம் சொல்லுகிறது, 40 வருஷமா அவர்கள் நடந்து வந்த போது ஒருவனுக்கும் கால் வீங்கவும் இல்லை, அவனுடைய வஸ்திரம் பழமையாக போகவில்லை. ஆண்டவருடைய சமூகம் அவ்வளவாய் அவர்களை பாதுகாத்திருக்கிறது. அதே போல இன்றைக்கும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். எங்கே 2-3 பேர் கூடியிருப்பீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர். இங்கே நாம் பார்க்கும்போது நாம் வேறு எந்த அடையாளத்தையும் பார்க்க முடியாது. ஆண்டவர் இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கும் போது அவர் நம் அருகில் இருப்பார். அவருடைய சமூகத்தை நீங்கள் உணர்வீர்கள். எந்த மனிதனும் பெரியவன் அல்ல, ஆண்டவர் பெரியவர். அவரை விசுவாசிக்கிற உங்களுக்கு ஆண்டவர் அவருடைய சமூகத்தை கொடுத்து உங்களை பாதுகாப்பார், உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுக்கு முன்பாக செல்லும் என்பதில் சந்தேகமில்லை. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யாத்திராகமம் 14:24. கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஒரு ஸ்தம்பத்தில் இருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் அவர் சேனையை கலங்கடித்தார் என்ற வசனத்தை பார்க்கிறோம். அக்கினி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம்
அவர்களுக்கு முன்பாக சென்று வழிகளை காட்டினது மாத்திரமல்ல, இங்கே வாசிக்கிறோம், எதிரிகள் வந்து விட்டார்கள். அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தபோது அந்த பார்வோனும் அவனுடைய சேனைகளும் அவனுடைய குதிரை வீரர்களும் இந்த இஸ்ரவேல் ஜனத்தை விடக்கூடாது என்று பிடிப்பதற்காக அவர்கள் வந்துவிட்டார்கள். அவர்கள் வரும்போது பின்னாலே திரும்பி பார்த்தால் குதிரை வீரர்களும் இராணுவமும் ரதமும் பார்வோனும் அவ்வளவு வேகமாய் பிடிப்பதற்கு வருகிறான். அந்த சமயத்தில் முன்னாலே பார்த்தால் கடல் இருக்கிறது, பக்கங்களில் மலைகள் இருக்கிறது, எந்த பக்கமும் அவர்களுக்கு போக வழி இல்லை. ஆனால் ஆண்டவர் அந்த மேக ஸ்தம்பத்தில் இறங்கி வந்தார். அந்த குதிரை வீரர்கள், அந்த ரதம், அந்த பார்வோன் அவர்களை கலங்கடித்தார் என்று பார்க்கிறோம். எப்படி அவர்களை கலங்கடித்தார்? அவர்கள் ஓட்டிக்கொண்டு வருகிற ரதங்களின் உருளைகளை எல்லாம் கழன்று போக வைத்தார். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இந்த இஸ்ரவேலின் தேவன் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லி பயந்து கலங்கடிக்கப்பட்டார்கள். அந்த போர் வீரர்கள் இவர்கள் பக்கத்திலே நெருங்கி வந்தபோது என்ன நடந்தது? யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்பதாக நடந்த தேவதூதனானவர் விலகி, சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பமும் அவர்களுக்கு முன் இருந்த அந்த மேக ஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அப்ப என்ன நடந்தது? அடுத்த வசனம், அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடு சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. இந்த போர் வீரர்கள், எதிரிகள் இந்த இஸ்ரவேலின் சேனைக்கு பக்கத்தில் வராதபடி நெருங்கி வேகமாய் ஓட்டிக்கொண்டு வருகிறார்கள். நெருங்கி வந்து இவர்களை பிடித்தால் அந்த கடல் இன்னும் அப்படி இருக்கிறது, மலைகள் இருக்கிறது, எங்கும் போக முடியவில்லை. அப்பொழுது நடந்தது என்ன? ஆண்டவர் முன்னாலே சென்ற அந்த மேகத்தை பின்னாலே கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனத்துக்கு பாதுகாப்பை கொடுத்தார். அந்த சேனைகள் பக்கத்தில் வராதபடி. உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்கு எதிரிகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. நம்ம நல்லா இருக்கிறது மக்களுக்கு பிடிக்காது. மனுஷர்கள் ஒரு மனுஷரை பிடிக்காது. நம்ம குடும்பம் நல்லா இருக்குது, நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம், நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மனுஷர்களுக்கு அது பிடிக்காமல் போயிடும். எதிரிகள் வந்து விடுவார்கள். நம்மை அறியாமலே நமக்கு எதிரிகள் இருப்பார்கள். ஒரு நாள் நான் எப்பவும் சொல்லுவேன், ஒரு ஆள் நல்லா தான் என் கூட இருந்தார். எனக்கு அவர் வெளியூரில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். இங்கே வந்தார், நல்லா பேசினார், எனக்கு ஒரு நல்ல பைபிள்லாம் வாங்கி கொண்டு கொடுத்தார். ஒரு நாள் நான் பிரசங்கம் பண்ணும்போது என் கை அவருக்கு நேராக நான் கை நீட்டி பேசுகிறது உண்டு, விரல் நீட்டி பேசுவேன். அவர் பக்கம் திரும்பிட்டு போல என் விரல், எனக்கு தெரியாது. அவர் என்னை பார்த்து ரொம்ப கோபம் அவருக்கு ஆகிட்டு, நீ பண்ண பிரசங்கெல்லாம் எனக்கு தான் பண்ணுனா அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், ஐயா நான் உங்களை பார்க்க கூட இல்லை, இதில் நான் மனசில் கூட நினைக்கலை. இல்லை நீ விரல் நீட்டி பேசுனதெல்லாம் எனக்கு தான். எனக்கு 3 நாளாக தூக்கமே இல்லை, உன்னை சுட்டு கொல்லணும் அப்படின்னு நினச்சேன். கையில் துப்பாக்கி இல்லாட்டா நான் உன்னை சுட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னார். இப்போ நமக்கு தெரியாமலே நம்மளை விரோதிக்கிற ஆட்கள் ஏராளம் உண்டு. நம்ம ஒன்றுமே செய்திருக்க மாட்டோம், ஆனால் நமக்கு விரோதமாக இருக்கிற ஆட்கள் ஏராளம். விரோதமாக இருக்கிற பிசாசுகளின் கூட்டங்கள் ஏராளம் இருக்குது. 3-4 விதமாக பிசாசு கூட்டங்கள் நமக்கு விரோதமாக இருக்குது. ஒன்று, அதிகாரிகள் மூலமாக நமக்கு போராட்டங்கள் வரும், மனுஷர்கள் மூலமாக போராட்டம் வரும்.
அந்தகார லோகாதிபதிகள் இந்த உலகத்தில் ஆளுகை செய்து வட்டாரங்களை ஆளு செய்து கொண்டிருக்கிற பிசாசின் ஆவிகள், வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள், இவைகளெல்லாம் நமக்கு விரோதமாக போராட, இவைகளிலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டுமானால் நமக்கு பாதுகாப்பு தேவை. அதற்கு ஜெபம் தேவை. ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். நம்ம என்ன தப்பு செய்தோம் அப்படின்னு யோசித்து பார்த்தா ஒன்றும் செய்திருக்க மாட்டோம். எத்தனையோ பேருக்கு நன்மை செய்திருப்போம், நல்லவர்களாகத்தான் இருப்போம். ஆனால் நமக்கு விரோதமாக பொல்லாத ஆவிகள் கிரியை செய்யும், நம்முடைய சுகத்தை கெடுக்கும், நம்முடைய குடும்பங்களை கெடுத்து போடும். குடும்பங்களிலே நிம்மதி இல்லாமல் வாழ்க்கை வாழுகிற மக்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த குடும்பங்கள் எல்லாம் சமாதானமாய் வாழ ஆண்டவர் உதவி செய்யணும். அப்போ ஆண்டவர் மேகத்தின் மேலே இறங்கி வந்து நமக்காக யுத்தம் பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுறதுக்கு தான், உதவி செய்வதற்காகத்தான் இந்த உலகத்துக்கு வந்தார். நீங்களும் நானும் சுகத்தோடு இருக்கணும், நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருக்கணும், நீங்களும் நானும் சமாதானமாக இருக்கணும். இதற்காகத்தான் ஆண்டவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த அற்புதங்களை செய்வதற்கு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். உங்களுக்கு பாதுகாப்பு தேவை. இந்த நாட்களில் ஆண்டவருடைய மேகம், அவருடைய பிரசன்னம் உங்களை பாதுகாக்கும். ஆண்டவரை விசுவாசிக்கும் போது அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருங்கள். ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஆண்டவருடைய அதிசயங்களை நீங்கள் காண முடியும். சங்கீதம் 68:34 வாசிப்போம். தேவனுடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள். தேவனுடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள். அவருடைய மகிமை இஸ்ரவேலின் மேலும், அவருடைய மகிமை இஸ்ரவேலின் மேலும், அவருடைய வல்லமை மேக மண்டலங்களிலும் உள்ளது. அவருடைய வல்லமை மேக மண்டலங்களிலே இருக்கிறது. ஆண்டவருடைய வல்லமை மேக மண்டலங்களில் இருக்கிறது. ஆண்டவருடைய வல்லமை தான் நம்மை சுகமாக்க முடியும். அவருடைய நாமத்தில் வல்லமை இருக்கிறது. மேக மண்டலங்களை நீங்கள் பாருங்கள், அங்கு இருக்கிற மேலே பாருங்கள், சூரியன், சந்திரன், வல்லமையோடு ஆண்டவர் இவையெல்லாம் படைத்து வைத்திருக்கிறார். மனிதன் இந்த படைப்புகளை ஆராதிக்க கூடாது, படைத்த வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். இந்த ஆண்டவர் படைத்த படைப்புகள் எல்லாம் வல்லமை உடையது. சூரியன் அதனுடைய பாதையில் ஓடுகிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எப்படி அதை படைத்தாரோ அதன் வழியிலே அந்த ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். சூரியன் ஓடாது, நிற்கிற இடத்துல தான் நிற்கும். பூமி அதை சுற்றி வருகிறபடினால் சூரியன் நகர்வது போல நமக்கு தெரிகிறது. ஆண்டவர் இவையெல்லாம் வெளிச்சத்துக்கென்றும், நட்சத்திரங்களை எல்லாம், எத்தனையோ கோடி நட்சத்திரங்கள், அவைகளுடைய பெயர்கள் முதற்கொண்டு ஆண்டவருக்கு தெரியும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வானத்திலிருந்து ஆண்டவர் மழையை பெய்ய பண்ணுகிறார், மின்னலை அடிக்கிறார், இடி முழக்கங்கள் உண்டாகிறது. இவைகள் எல்லாம் தேவனுடைய சிருஷ்டிப்பு, ஆண்டவருடைய வல்லமையை காண்பிக்கிறது. மேக மண்டலங்களை நீங்கள் எட்டி பார்த்தால் அது தேவனுடைய மகிமையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதற்கு வார்த்தைகள் இல்லை, ஆனால் ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறது. தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று காண்பிக்கிறது. ஒரு வாலிபனை நான் சந்தித்தேன் 2 வாரத்துக்கு முன்னால். அவன் சொல்கிறான், கடவுளே கிடையாது, கடவுள் இருந்தால் அது நடக்குமா, இது நடக்குமா, இது எப்படி என்று சொல்லி வாதாடுகிறான். பைபிளில் ஒரே வசனம் இருக்குது, தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் யாருன்னு சொல்லி இருக்குது? மதிகேடன். மதிகேடன் என்று சொல்லி இருக்குது. நான் அவனுக்கு அதைத்தான் சொல்லி அவனுக்கு சில காரியங்களை எக்ஸ்பிளைன் பண்ணினேன். உன் கையில் ஒரு வாட்ச் இருக்குன்னா தானாக உண்டாகிறது இல்லைப்பா. உன் கைகள் கட்டியிருக்க வாட்ச் எப்படி உண்டாயிட்டு? யாரோ ஒரு மனிதன் அழகாக சிருஷ்டித்து அதுக்கு ஒரு பேரை கொடுத்து வச்சிருக்கிறான். அதை போல ஒன்றும் தானாக உண்டாக முடியாது. தானா இதெல்லாம் உண்டாயிற்று என்கிறத நம்புகிற ஆள், ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று உன்னால் நம்ப முடியாதா? ஆண்டவர் இதை உருவாக்கி இருக்கிறார். ஒவ்வொன்றையும் வல்லமையோடு கூட உருவாக்கி இருக்கிறார். நம்மை படைத்திருக்கிற ஆண்டவர் நமக்குள்ள என்ன அழகான காரியங்களெல்லாம் செய்து படைத்திருக்கிறார். உன் மூக்கில் இருக்கிற அந்த மூக்கின் சக்தி 10,000 வாசனைகளை கிரகிக்கக்கூடிய வல்லமை
ஒரு மூக்குக்கு இருக்குது. நீ படித்து பார்த்தா தெரியும். உன் மூளையில் 1,20,000 விவரங்களை உன் மூளை கிரகிக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு சக்தி வாய்ந்த மூளை உனக்குள்ள இருக்குது என்பதை பார்க்கிறோம். அதனால ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் 500 முதல் 700 தாலந்துகளை ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள அவ்வளவு தாலந்துகள் இருக்கிறது. மனிதனை அவ்வளவு அழகாக ஆண்டவர் படைத்திருக்கிறார். வல்லமையுள்ள தேவன். வான மண்டலத்தை நீ பார்க்கும்போது ஆண்டவருடைய வல்லமையை நீ பார்க்கிறாய். ஆகையினால தெய்வத்தை குறித்து, அவருடைய வல்லமையை குறித்து விசுவாசித்தால் ஆண்டவர் உனக்கு பெரிய காரியத்தை அவர் செய்ய வல்லமை உடையவராயிருக்கிறார். அவருடைய சரீரம் முழுசும் வல்லமை. அவருடைய சரீரத்தை தொட்டவர்கள், வஸ்திரத்தை தொட்டவர்கள், அவருடைய நிழல் பட்ட போது வல்லமை புறப்பட்டு போனது. ஆண்டவருடைய வல்லமையை நீங்கள் கண்டு, ஆண்டவருடைய வல்லமையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த சர்ச்சை ஆரம்பிக்க புதுசில் ஒரு அம்மா 1976ஆம் ஆண்டு வந்தார்கள். அந்த அம்மாவுடைய பேர் பெட்டி பாக்ஸ்டர் என்ற ஒரு அம்மா. அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து அந்த அம்மா கூனி குறுகி தலை முழங்கால் வரைக்கும் அப்படி மடங்கி இருக்கும். அந்த அம்மாவை தூக்கிட்டு தான் போவாங்க. அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு 14 வயசு வரைக்கும் வளர்த்தார்களாம். ஆனால் அவங்களுடைய தாயார் ஒழுங்காக ஜெபம் பண்ணி இருக்கிறார்கள். விடாமல் ஆண்டவரை, என் மகளை சுகமாக்கணும், என் மகளும் மற்றவர்களைப் போல நடக்கணும், நல்ல நல்ல விதத்தில் என் மகள் வரணும் அப்படின்னு 14 வருஷம் விடாமல் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ஆண்டவர் பேசினார். நான் மத்தியானம் 2 மணிக்கு உன் வீட்டுக்குள் வருவேன், உன் மகள் எழுந்து உட்கார்ந்து நடப்பாள் என்று சொல்லி அந்த ஆண்டவர் பேசினார். அந்த மகளுக்கு நீ செருப்பெல்லாம் வாங்கி வச்சிரு, அவள் எலும்பு நடப்பாள் என்று. அந்த அம்மா அதே போல் மதியம் 2 மணிக்கு அவங்க வீட்டுக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு வெளிச்சம் வந்தது. அந்த மகள் உடைய உடம்புல இருக்கிற அந்த எலும்புகளெல்லாம் உடைகிற சத்தம் உடைஞ்சி அந்த மகள் தலையை நேராக நிமிர்த்தி தன்னுடைய உடம்பு, தன்னுடைய முதுகெல்லாம் சரியாகி செருப்பு போட்டு நடந்து ஆண்டவரை துதித்த அந்த அம்மா தான் சாட்சி சொல்ல வந்திருந்தார்கள் 1976ஆம் ஆண்டிலே. ஆண்டவருடைய வல்லமை இன்றைக்கும் பெரிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம தொடர்ந்து விசுவாசித்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், விடக்கூடாது. ஆண்டவரை விடாமல் ஜெபம் பண்ணால் ஆண்டவருடைய சித்தம் அதில் இருக்கும்போது அப்படி அற்புதங்கள் நடக்கிறது. நித்யா எட்வர்ட்ஸ் என்ற ஒரு சகோதரி இருந்தால். அவள் ஸ்ரீலங்காவிலே வாழ்ந்தவள். அவள் படிப்பதற்காக டெல்லிக்கு வந்து படித்து கொண்டிருக்கும் போது மாடிப்படியில் ஏறி இறங்கும் போது கீழே விழுந்து அவளுடைய கால்கள் முடமாகி போய்விட்டது. அவளால் நடக்க முடியாமல் போய்விட்டது. பல வருஷங்கள் அவள் அப்படியே முடமாய் கிடந்தாள். அப்பொழுது கோல்டன் விக்ரமராத்தனே என்ற ஒரு ஊழியர் இருந்தார். அவர் டெய்லி பல வருஷம் அந்த வீட்டுக்கு போய் அந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டே வந்தார். இந்த மகள் ஆண்டவரை நடக்கணும்னு பல வருஷம் ஜெபம் பண்ணார். அந்த ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், இவளை எழும்பி நடக்க பண்ணுவேன் என்று சொல்லி சொன்னபோது அந்த வீட்டுக்குள்ளே கரெக்டாக அந்த டைமில் இவர் போன போது அந்த அம்மா எழும்பி படுக்கையிலிருந்து உட்கார்ந்து எழுந்து நடந்து விட்டார்கள். நித்யா எட்வர்ட்ஸ், அவளை நான் பார்த்துருக்கிறேன். அவளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அற்புதம் மறக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் விடாப்பிடியாக ஏதோ ஒரு நாள் வந்துட்டு ஆண்டவருடைய அற்புதத்தை எதிர்பார்த்து போக முடியாது. உண்மையாக உங்களை ஒப்பு கொடுங்க, உண்மையாக உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு படைங்க. ஆண்டவருடைய வல்லமை பெரிய வல்லமை. அவர் உங்களுக்கும் அதை செய்ய முடியும். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லமை உடையவராயிருக்கிறார். ஆகினாலே அவருடைய வல்லமை மேக மண்டலங்களில் இருக்கிறது. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும். அடுத்த வசனம் வாசியுங்கள்.
நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான ஜகல ஜீவ ஜந்துகளுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். 16 அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியில் உள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். எத்தனை பேர் வானவில் பார்த்திருக்கீங்க? 7 கலர்ல வரும், பார்த்திருக்கீங்களா? 7 கலர்ல வானவில் தோன்றும். அது என்னத்தை காண்பிக்கிறது? ஆண்டவர் இந்த பூமியை ஜலத்தினால் அழித்தார், தண்ணீரினால் ஒரு முறை அழித்தார். ஏன் அழித்தார்? மனுஷனுடைய நினைவுகளெல்லாம் நித்தமும் பொல்லாதது. 2 விதமான பாவங்கள் அந்த நாட்களிலே உலகத்தில் பெருகிட்டு. ஒன்று விபச்சாரம், அடுத்தது கொடுமை, கொலை, கொடுமையான காரியங்களை செய்கிற பயங்கரமான காரியம். இந்த கடைசி காலத்திலையும் இந்த பாவம் பெருகிருக்கு. கொடுமை, சிறு பிள்ளைகளை கெடுப்பது, மற்றவர்களை கொல்லுவது, வெட்டுவது, அழிப்பது, இந்த பயங்கரமான காரியங்கள் இந்த உலகத்தில் நடக்குது. விபச்சாரம், வேசித்தனம் இந்த உலகத்தில் பயங்கரமாக பெருகி போயிட்டு. கஞ்சா குடிக்கிறவன், இன்னும் கொலை பண்ணுகிறவன், எதுக்கு தான் கொலை பண்ணுறவனே தெரியலை. புருஷனையே கள்ளக்காதலுடன் சேர்ந்து கொலை பண்ணி அவங்கள பண்ணுற அநியாயங்களெல்லாம் நம்ம இந்த நாட்களில் பார்க்குறோம். இந்த வாரங்கள்லாம் நிறைய கொலைகள், வெறிகள். இந்த உலகம் மோசமானதாக இருக்குது. ஆண்டவர் அந்த நாட்களிலே அதை கண்டபோது மனுஷனை உண்டாக்கினதுக்கு விசனப்பட்டு மனிதனை அழிப்பேன் என்று சொல்லி ஒரு முறை பூமி முழுசையும் ஆண்டவர் மழை பெய்ய வைத்து 40 நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்த போது தண்ணீர் வந்தது, உலகத்தை அழித்தது. ஆண்டவர் அதை அழித்த பின்பு நோவாவையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றி சில மிருக ஜீவன்களை காப்பாற்றி மறுபடியும் உலகத்திலே மனிதர்கள் பெருகி வந்ததை பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் ஒன்றை சொன்னார். என்ன சொன்னார்? வானவில் ஒன்றை வானத்துக்கு மேலே நான் கொண்டு வருவேன், உங்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறேன். இனிமேல் நான் இந்த பூமியை ஜலத்தினாலே அழிக்க மாட்டேன் என்று ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அந்த உடன்படிக்கையின் கருத்து என்ன? ஒரு வில், வானத்துக்கு நேர மேலே அந்த வில் தெரிகிறது. அதனுடைய அர்த்தம், இந்த பூமி நியாயம் தீர்க்கப்படாதபடி மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு நானே இந்த பூமிக்கு வந்து நான் என்னை நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லி நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய நோய்களுக்காக, நம்முடைய தண்டனையை அவர் சிலுவையிலே அவர் ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக மரித்ததற்கு அடையாளமாகத்தான் அந்த வில்லை வானத்தில் தனக்கு நேராக அதை வைத்தார். இந்த ஆண்டவர் நல்லவர். அவர் நம்மை மன்னிப்பதற்கு, நம்முடைய தண்டனைகளை அவர் ஏற்றுக்கொள்வதற்கு தன்னுடைய ஜீவனை கொடுத்து பாவத்தை தன்மேலே சுமந்து கொண்டு தன்னை நியாயம் தீர்த்து கொண்ட தேவன். இந்த உலகத்தில் மற்ற ஒரு தெய்வமும் இதை செய்வதில்லை. நீ என்ன கொடுப்பாய் என்றுதான் வருவார்களே தவிர நான் என் ஜீவனே உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்கு தன்னையே நியாயம் தீர்த்து கொண்ட ஒரு தேவன் உண்டானால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டவர் அவர் தன்னை நியாயம் தீர்த்து சிலுவையிலே மரித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். 1 கொரிந்தியர் 10:1-2 வாசிக்கும் போது மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் அந்த ஜனங்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறது. நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாக நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். 2 காரியம் இந்த இடத்துல சொல்லியிருக்கு. 1,
தண்ணீரின் ஞானஸ்நானம். சமுத்திரத்துக்குள்ளே அவர்கள் போய் சமுத்திரம் ரெண்டாக பிளந்து அதன் வழியாக நடந்தார்கள். ஆண்டவர் அற்புதம் செய்து சமுத்திரத்தின் கீழ் வந்தது தண்ணீரின் ஞானஸ்நானம், மேகத்துக்கு கீழே வந்தது பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம். இந்த அனுபவத்தை அவர்கள் பெற்றார்கள். உங்கள் வாழ்க்கையிலும் இந்த ரெண்டும் அவசியம். உங்கள் பழைய பாவங்கள், உங்கள் பழைய வாழ்க்கை, உங்கள் பழைய ஜீவியம், பழைய ஆராதனை தண்ணீருக்குள்ளே அது போய் அது அடக்கம் பண்ணப்பட்டு இயேசு உயிரோடு எழும்பினது போல உயிரோடு எழும்ப வேண்டும். இந்த உலகத்தில் நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக பரிசுத்த ஆவியானவருடைய பலன் நமக்கு தேவை. இதை விசுவாசித்தால் அந்த பலத்தினாலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க என்று எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு ஓடுகிற இந்த ஓட்டத்தில் எத்தனை பேரோ நமக்கு முன்னால் ஓடி அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றிருக்கிறார்கள். இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் திரளான சாட்சிகள் இருக்கிறாங்க. ஆண்டவர் எப்படி அவர்களுக்கு எல்லாம் அற்புதம் செய்தார். ஆபிரகாம் சாராள் இருந்த 2 பேரும் 100 வயசு ஆனது, குழந்தையே இல்லை. 2 பேருடைய சரீரமும் செத்து போயிட்டு குழந்தை பாக்கியத்துக்கு வேற வழியே இல்லாமல் இருந்தபோது ஆண்டவர் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்து அவங்க சரீரத்தை உயிர்ப்பித்தார். அதே ஆண்டவர் அந்த சாட்சியை சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆமேன். தானியேலை பிடித்து எங்கே கொண்டு போட்டாங்க? சிங்கக்கவியில். அவன் மேலே ஒரு குற்றத்தையும் காண முடியல. தன் தேவனை ஆராதிக்கிறதை தவிர வேறு ஒரு குற்றத்தையும் காண முடியாமல் எதிரிகள் அவனை பிடித்து சிங்கக்கவியில் போட்டாங்க. ராஜாவின் முத்திரையை போட்டு ராஜாவை கட்டாயப்படுத்தி அந்த மேதிய பெர்சிய சட்டம் மாறக்கூடாது என்று சொல்லி ராஜாவுக்கு பிரியம் இல்லாது இருந்தும் அவனை கொண்டு சிங்கக்கவியில் போட்டபோது அந்த சிங்கங்களின் வாய்களை அன்றைக்கு ஆண்டவர் கட்டி தப்புவித்திருக்கிற ஒரு ஆண்டவர் இன்றைக்கும் உன்னை சிங்கக்கவியிலிருந்து தப்புவிக்க ஆண்டவர் வல்லமை உடையவர். உனக்கு இருக்கிற வியாதிகள் வேதனைகளிலிருந்து தப்புவிக்க வல்லமை உடையவர் ஆண்டவர். அன்றைக்கு நோவாவையும் அவன் குடும்பத்தையும் பேழையை உண்டு பண்ண வைத்து பயங்கரமான வெள்ளத்திலிருந்தும் அழிவிலிருந்தும் தப்புவித்த ஆண்டவர் உன்னையும் உன் குடும்பத்தையும் தப்புவிக்க அவர் ஒருவரே வல்லமை உடையவர். உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அவருடைய சமூகம் உங்களை இன்றைக்கு நிரப்பும்படி கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, உங்கள் சமூகம் எனக்கு முன்னால் செல்லட்டும். உங்கள் சமூகம் என்னை இன்றைக்கு ஆசீர்வதிக்கட்டும். உங்கள் சமூகம் எனக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யட்டும். என் பாவத்தை மன்னிப்பதற்காக சிலுவையில் மரித்து உயிரோடு எழும்பினவரே, இன்றைக்கும் நீர் எங்களை பாவங்களை மன்னித்து எங்களை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் இருதயத்தை நீர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். அப்படி ஜெபிக்கிற மக்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஐயா, நான் இந்த இயேசுவை என் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறேன். என் பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கணும், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த ஆண்டவர் என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சு என்னை விடுதலையாக்கணும், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்கிறவங்க கை வைத்து காண்பியுங்கள். உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறோம். சீக்கிரம் எங்கே இருந்தாலும் கை வைத்து காண்பியுங்கள். இயேசு என் பாவத்தை மன்னிக்கணும், இயேசு என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை தரணும், எனக்காக வேண்டிக் கொள்ளுன்னு சொல்கிறவங்க கை வைத்து காண்பியுங்கள். கை வைத்து நீங்கள் ஒரு நிமிஷம் எழுந்திருக்கும்படி உங்களை கேட்குறோம். எழுந்திருங்கள். உங்கள் கையில் எண்ணெய் பாட்டில் கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்துக்கொண்டு முன்னால் வாங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். 2வது வியாதிகளுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். 1வது பாவம் மன்னிப்பு உங்கள் வாழ்க்கையில் வரணும். ஆண்டவர் உங்கள் பாவத்தை மன்னிக்கணும். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றணும். ஆண்டவருடைய கிருபை உங்களுக்குள்ளே வரணும். நான் சொல்லுகிற இந்த ஜெப வார்த்தையை சத்தமாக சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்வார். ஆமேன். தூர இடத்துல வீடுகளிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், டிவி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் உங்களுடைய இருதயத்தில் இந்த ஜெப வார்த்தைகளை சத்தமாக சொல்லுங்கள். ஆண்டவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் சொல்லுகிற இந்த ஜெப வார்த்தைகளை சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். நான் சொல்கிற ஜெப வார்த்தைகளை இந்த டிவியில் பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பார். அன்புள்ள இயேசுவே சொல்லுங்கள்.
அன்புள்ள இயேசுவே, நீர் ஜீவனுள்ள தேவன். என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்து நியாயம் தீர்க்கப்பட்டீர். உம்முடைய இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது. அந்த இரத்தம் என் பாவங்களை கழுவி சுத்திகரிக்க வல்லமை உண்டு. இயேசுவே, 3ஆம் நாளில் நீர் உயிரோடு எழும்பினீர். நீர் உயிரோடு இருக்கிற ஒரு தெய்வம். என் பாவத்தை மன்னிக்க, என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்க, என் சரீரத்தை சுகமாக்க நீர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறீர். அதை நான் நம்புகிறேன், அதை நான் விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நீர் செய்யும், ஒரு அடையாளத்தை செய்யும். எனக்காக நீர் என் ஜெபத்தை கேட்டு பதில் தாரும். உம்மை விசுவாசிக்கிறேன். என் வீட்டுக்கு வாரும், என் வாழ்க்கையை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமே. இந்த ஜெபத்தை விசுவாசியுங்கள். ஆண்டவர் உங்கள் உள்ளத்துக்குள் வந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறார் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். தூர இடத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் அதை விசுவாசியுங்கள். தொடர்ந்து இந்த இயேசுவை விட்டுவிடாதிருங்கள். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை எல்லா நேரமும் இந்த இடத்துல ஜெபம் இருக்கும். வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு மாலையும் ஜெபம் இருக்கும். இங்கே அற்புத நம்பிக்கை மையம் இருக்கிறது. அங்கே வந்தீர்களானால் 24 மணி நேரம் ஆட்கள் இருந்து உங்களுக்காக ஜெபம் பண்ண இருப்பார்கள். நீங்கள் ஃபோன் மூலமாகவும் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பெண்கள் ஆராதனை இந்த இடத்துல உண்டு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 10:30 மணிக்கு நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எண்ணெயை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த நேரத்தில் எண்ணெய் பூசி ஜெபிப்பதற்காக எந்த வியாதிகள் இருந்தாலும் இந்த நேரத்தில் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். தூர இடத்தில் இருக்கிறவங்களும் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த எண்ணெயை கையில் எடுத்து வைத்து கொள்ளுங்கள். எண்ணெய் ஜெபித்த பின்பு எந்த இடத்துல பலவீனம் இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் பூசி, இயேசுவே என்னை சுகமாக்கும் என்று நீங்கள் ஜெபம் பண்ணினால், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணால் கர்த்தர் அற்புதங்களை அடையாளங்களை செய்வார். நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். இயேசுவே, இந்த எண்ணெய்க்காக ஜெபிக்கிறோம். இந்த எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணும்போது மக்களுக்கு அற்புதங்கள் நடக்கும் என்று நீ சொல்லி எழுதி வைத்திருக்கிறீர். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவே, நீர் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறீர். வல்லமையுள்ள தேவன். உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக எப்பொழுது இருக்கிறது. அது விலகாத ஒரு சமூகம் என்று நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய வல்லமை இந்த நேரத்தில் இறங்கி வரட்டும். ஒவ்வொருவரையும் தொடட்டும். ஒவ்வொரு பலவீனங்களையும் மாற்றும்படி ஜெபிக்கிறோம். இந்த எண்ணெயை ஆசீர்வதித்தரலாம். இந்த எண்ணெயை விசுவாசத்தோடு போடும்போது அது எந்த வியாதிகள் இருந்தாலும், எப்பேற்பட்ட டாக்டர்களால் முடியாத வியாதிகள் இருந்தாலும், ஆண்டவர் மருந்துக்களால் சுகமாக்க முடியாத வியாதிகள் இருந்தாலும் அத்தனை சுகமாக்க வல்லமை உண்டு அல்லவா? நாங்கள் ஆண்டவரே எத்தனையோ பேருக்கு சுகம் கிடைத்ததை பார்க்கிறோம் அல்லவா? உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய பிரியம் இருப்பதாக. யாரையும் புறம்பே தள்ளாத ஆண்டவர் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். இதை ஆசீர்வதி போட்டு ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இப்பொழுது எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் எந்த இடத்துல வியாதி இருக்குதோ அந்த இடத்துல பூசி ஜெபம் பண்ணுங்கள். விசுவாசத்தோடு தூர இடத்துல வீடுகளிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் அதை செய்யும்படி அன்போடு கேட்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இந்த நாட்கள் உங்கள் மத்தியிலே இறங்கி வருவதாக. ஆண்டவரே, அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீ செய்யும். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். தேவனுடைய கரம் இறங்கி ஆண்டவர் ஒரு நல்ல விடுதலை கொடுக்கும்படி எல்லாரும் பூசி ஜெபம் பண்ணுங்கள். விசுவாசத்தோடு நம்ம இப்போ ஜெபம் பண்ணுவோம். எல்லா வியாதிகளின் கட்டுகளும் அவிழ்ந்து போகும். முடிஞ்ச பிறகு ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்ல ஆயத்தமாகுங்கள். விசுவாசத்தோடு நீங்கள் அதை செய்யுங்கள். இதெல்லாம் விசுவாசத்தினால வருகிற அற்புதமே தவிர எந்த மனுஷனும் அல்ல. இயேசு கிறிஸ்து வல்லமை உடையவர். அவர் உங்களை சுகமாக்குகிறார் என்று விசுவாசித்தால் அந்த அற்புதங்கள் நடக்கும். உங்களுக்கு
நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். நசரனாகி இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது எண்ணெய் பூசி எந்த இடத்துல ஜெபம் பண்ணி எந்த வியாதி சுகமாகணும்னு அவங்க விசுவாசித்து பூசி இருக்கிறார்களோ அந்த இடத்தில், எந்த இடத்தில் கைகளை வைத்து ஜெபம் பண்ணுகிறார்களோ அந்த இடத்திலே அவர்களை தொட்டு இப்பொழுது சுகமாக்கும்படி இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய அற்புதங்களை நீர் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறீர், எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறீர், எங்கள் மத்தியிலே நீர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறீர். நடக்க முடியாத கால்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பேச முடியாத வாய்கள் திறந்து பேசட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கேட்க முடியாத காதுகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. மூளையில் இருக்கிற கட்டிகள் இப்பொழுது மறைந்து போகட்டும். ஆண்டவர், நரம்புகளில் இருக்கிற பலவீனங்கள் மாறி போகட்டும். மூக்கிலேயும் தொண்டையிலும் காதிலேயும் இருக்கிற பிரச்சனைகளை இயேசுவின் நாமத்தினாலே நீர் இப்பொழுது மாற்றி போடுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே நுரையீரல் பிரச்சனையை நீர் மாற்றி போடும் ஆண்டவரே. ஆண்டவருடைய நாமத்தினால் இருதய பலவீனங்களை மாற்றி போடும். எந்த லிவர் பிரச்சனைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் இறங்கி சுகமாகட்டும். வயிற்று வலிகள் சுகமாகட்டும், வயிற்று புண்கள் சுகமாகட்டும், கேன்சர் நோய்கள் எல்லாம் சுகமாகட்டும். எந்த விதமான கேன்சர் ஆயிருந்தாலும், எந்த இடத்துல கேன்சர்கள் இருந்தாலும் அந்த இடங்களை தொட்டு சுகமாக்குகிற உம்முடைய வல்லமை பாய்ந்து செல்லட்டும். இந்த எண்ணெயை பூசி ஜெபம் பண்ணும் போது அற்புதங்கள் நடக்கட்டும், அடையாளங்கள் நடக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, முதுகு எலும்பில இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றும் ஆண்டவரே. ஸ்பைனல் கார்டில் இருக்கிற எல்லா இடத்திலும் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றும். இடுப்பு எலும்புகளை நீர் பலப்படுத்தும். தொய்ந்து போன கால்கள் ஆண்டவரே சீராக்கப்பட்டு இரத்த ஓட்டம் சீராகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான நோய்களும் நோய் கிருமிகளும் இப்பொழுது சரீரத்தை விட்டு நீங்கி போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, கிட்னியில் உள்ள பிரச்சனையை மாற்றும் ஆண்டவரே. கிட்னி கல்லுகள் எல்லாம் சுகமாகி வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. டயாலிசிஸில் இருக்கிற அத்தனை பேரையும் தொட்டு சுகமாக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. இன்றைக்கு சுகமாகிறதற்காக ஸ்தோத்திரம். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொல்லி சொன்ன அதே வார்த்தை இன்றைக்கு இறங்கட்டும். உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி சமாதானத்தோடு போ, நீ வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்ன வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு வரட்டும். அவர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள், அவர்கள் நம்பி வந்திருக்கிற நம்பிக்கை அவர்களை ஒரு நாள் வெட்கப்படுத்தக்கூடாது. அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும். ஒருவரும் கெட்டு போவது உம்முடைய சித்தம் அல்ல. எல்லாரும் சுகமாக இருக்கணும்னு சொல்லி காயங்கள் பட்ட எங்கள் ஆண்டவரே, உம்முடைய காயங்கள் உம்முடைய பிள்ளைகளை சுகமாக்கட்டும். கல்லீரல் பிரச்சனை மாறட்டும். பையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி போடும். குடல் புண்கள் சுகமாகட்டும். மூல வியாதிகளை நீ சுகமாக்கி போடுவீராக. அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. தேவ கரம் இறங்கட்டும். நாங்கள் சொல்லாத எந்த அவயவங்களில் எந்த வியாதிகள் இருந்தாலும் அந்த வியாதிகளை சுகமாக்குகிற தேவன் செத்த அவயவங்களை உயிர்ப்பிக்குமாறு நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உயிர் அடைவீர்களாக, உயிர் அடைவீர்களாக. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விசுவாசம் உயிரடையட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். குடும்பங்களில் இருக்கிற சண்டைகள் ஆண்டு போராட்டங்கள் மாறட்டும். குடும்பத்தில் இருக்கிற கடன் தொல்லைகள் மாறட்டும். வேலையில்லாத பிரச்சனைகள் மாறட்டும். பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கையை நீ சீராக்கி கொடுத்து ஆசீர்வதிக்கணும். வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலை காரியங்களை ஒழுங்கு செய்யும். கடன் தொல்லையிலிருந்து விடுதலையாக்கி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். தேவனே, ஒரு சமாதானம், ஒரு சுகம் எல்லாருக்கும் உண்டாகட்டும். நீர் கொடுத்த சுகத்துக்காக ஸ்தோத்திரம், விடுதலைக்காக ஸ்தோத்திரம், அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, நீர் உம்முடைய பிரசன்னத்தினால் சமூகத்தினால் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையில் நீர் கொடுத்த அற்புதத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம், அடையாளங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை மைமைப்படுத்தும் அதிகமான கிருபையை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறீர். நீர் கொடுத்த சுகத்துக்காக எல்லாரும் வாயை திறந்து தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் உனக்கு செய்திருக்கிறார் அற்புதம் என்று விசுவாசித்து நீ செய்ய முடியாததை செயல்படுத்து.
ஆண்டவர் விசுவாசத்தின் கிரியை கண்டு ஆண்டவர் நாமம் மகிமைப்பட அற்புதங்களை செய்வார். பிசாசின் கிரியைகள் உன்னை விட்டு நீங்கி போய்விட்டது. மன அழுத்தங்களை கர்த்தர் விடுதலையாக்கி இருக்கிறார். உனக்குள்ள ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன் சொல்லுவோம் எல்லாரும். ஆமேன்.